இது பச்சை பருப்பு தோசை. இது வந்து 2 அழாக்கு அரிசி, ஒரு 2 அழாக்கு பருப்பு, ஒரு அழாக்கு அரிசி. பச்சை பயிறு, இது பயிறு, ஒரு அழாக்கு அரிசி, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு ஆட்டிக்கிட்டோம். இப்போ வந்து சோம்பு ஒன்றா சோம்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா பெருங்காயம் சீரகம் ஒன்றா சீரகம் போட்டுக்கலாம். போட்டுக்கின்னு மெலிசாக ஊற்றிட்டு சாயந்தரம் 2 தோசை சாப்பிட்டு ஒரு டம்ளர் டீ குடித்தா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த தோசை ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள், மொறுன்னு நல்லாயிருக்கும். இதில் பச்சை மிளகா வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா காஞ்ச மிளகா வேணுனாலும் போட்டுக்கலாம். எது சௌகரியமோ உங்களுக்கு அது போட்டுங்க. சில பேருக்கு பச்சை மிளகா போட்டால் ஆகாது, அதனால் நான் இன்றைக்கி காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். இன்னும் வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு விட்டா அது ஒரு நல்லாயிருக்கும். கறிவேப்பிலை வெங்காயம்லாம் போட்டு விட்டா அதுவும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த தோசை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முறை நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். நன்றி.